ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான anime Ascendance of a Bookworm மோட சீசன் 2 எபிசோட் 7 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய anime சீரிஸ் அண்ட் manga சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் Anime Zombies தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க guys. வெல்கம் டு Anime Zombies தமிழ். நம்மளோட மைண்ட் இப்போ பெனோ, லூட்ஸ் அண்ட் ஹெட் பிரீஸ்ட் இவங்க எல்லார்கிட்டயும் பிக்சர் புக் மேக் பண்ணணும்ட்டு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க யாருக்குமே பிக்சர் புக்னா என்னன்னு கூட தெரியாது. சோ இவ என்ன சொல்றானா, கிட்ஸ் அவங்களுக்கு புரியற மாதிரி பிக்சர்ஸ் பிளஸ் வேர்ட்ஸோட சேர்ந்து புக் படிக்க முடியும், இது ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லும் போதுதான் ஹெட் பிரீஸ்ட் ஒரு விஷயத்தை கேக்குறாரு. இது எதுக்கு இப்ப நீ தயாரிக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு இவர் கேட்ட கேள்விக்கு நம்ம மைண்ட் சொல்றா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், பிகாஸ் நான் பிக் சிஸ்டர் ஆக போறேன். என்னோட அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லும் போது, சரி ஓகே அந்த கிட்டுக்காக நீ கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிற, பரவாயில்ல, பட் நீ இதை மட்டும் சொல்றதுக்கு வரையில வேற என்ன விஷயம்னு இவரு கேட்கும் போதுதான் இவ சொல்றா, எனக்குன்ட்டு ஒரு ரிட்டைனர் வேணும், நான் ஆல்ரெடி வரைய ட்ரை பண்ணிட்டேன் அண்ட் அது ரொம்ப மட்டமா இருந்துச்சு, அதனாலதான் நான் ஒரு கிரே பிரீஸ்டஸ் சூஸ் பண்ணிருக்கேன், அவங்களோட நேம் வில்மா, அவங்கள எனக்கு ரிட்டைனரா ஆக்கிறதுக்காக உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்திருக்கேன்னு சொல்லும் போதுதான் இவரு சொல்றாரு, இங்க பாருமா, உனக்கு இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ மிஸ் பண்ற, நீ நோபல்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஹார்ஸ்பீல் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண கத்துக்கணும். சோ உன்னோட ஆர்டிஸ்ட் ரிட்டைனரோட சேர்ந்து இவங்களையும் நீ ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லும் போதுதான் நம்மளோட மைண்ட் சொல்லிடுற, இங்க பாருங்க, அதை வாசிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கூட என் கிட்ட கிடையாது, அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு வில்மா மட்டும் தான் ரிட்டைனரா வேணும்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. ஆனா இவன் நினைச்ச மாதிரி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. பிகாஸ் இந்த வில்மான்ற இந்த ரிட்டைனர் என்னால உங்களோட ரிட்டைனரா மாற முடியாது, பிகாஸ் அன்பேப்டைஸ்ட் சில்ட்ரனை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு சீக்கிரமாவே உடம்பு சரியில்லாம ஆகிடும். சோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு உங்களுக்காக ஆர்டிஸ்டா என்னால மாற முடியாதுன்ட்டு இந்த ரிட்டைனர் சொல்லிடுறாங்க. அட கடவுளே, இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் தன்னோட ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா, என்னோட ரிட்டைனர்ஸ் எல்லாம் என் கூட தான் ஸ்டே பண்ணணும், ஆனா இவங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்துகிட்டு எனக்கு ரிட்டைனரா எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம இத பத்தி ஹெட் பிரீஸ்ட் கிட்ட ஒரு சில சொல்யூஷன்ஸ் கேட்கறதுக்காக அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் போக நினைக்கும் போதுதான் இவரு ஆல்ரெடி இவ கத்துக்க தேவைப்படுற அந்த ஹார்ஸ்பீல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிஃப்டா அனுப்பிச்சு விட்டுடுறாரு. அட கடவுளே, இத வேற கத்துக்க சொல்லி என் மேல திணிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹெட் பிரீஸ்ட் உள்ள வந்ததும் அவருக்கு குக்கீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவ என்ன சொல்றானா, நான் நோபல்ஸ்க்காக ஒரு டிஷ்ஷஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கான சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம் சொல்லும் போது ஹெட் பிரீஸ்ட் என்ன சொல்லிடுறாரு, நான் கண்டிப்பா நோபல்ல இருக்க லஞ்ச் ஆர் டின்னருக்கு உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் இவ கிட்ட இருக்க அந்த பெரிய கன்சர்னை கேக்குறா, இங்க பாருங்க, வில்மா வரமாட்டிக்கிறா, அவ ஆர்ஃபனேஜ்லயே இருக்கணுமா கிட்ஸ பாக்கிறதுக்காக, ஆனா அவ எனக்கும் ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு இவ கேட்கும் போதுதான் ஹெட் பிரீஸ்ட் சொல்றாரு, இங்க பாருமா, அவங்களால உன்னோட ரிட்டைனரா ஆக முடியலன்ற பட்சத்துல நீ நான் சொல்ற ரிட்டைனரை சேர்த்துக்கோ, அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்மளோட மைண்ட் என்ன கேக்குறேன், இங்க பாருங்க, இதை கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், சர்ச்சில் இதையா நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இவ கேட்கும் போதுதான் நம்மளோட ஹெட் பிரீஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு மேஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஈவ்ஸ்ட்ராப்பிங் பண்ணாம இருக்கிறதுக்காக ஒன்னு யூஸ் பண்ணிருப்பார்ல, அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை டச் பண்ண சொல்லிட்டு அது மூலியமா இவங்க பேசுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, உன்கிட்ட எக்கச்சக்கமான மானா இருக்கு, யூஷுவலா ஒரு மானா அப்படின்றது மதரோட ஃபேமிலி சைட்ல இருந்து தான் வரும், விச் மீன்ஸ் உங்க வீட்டுல பிறக்க போற அந்த குழந்தைக்கும் டேஞ்சர். அது மட்டும் இல்லாம நீ இவ்ளோ மானாவோட இருக்கிறதுனால நோபல் சொசைட்டில இருக்கவங்க உன்னை எப்படியாச்சும் கைப்பற்ற பாப்பாங்க, பிகாஸ் இந்த இடத்துல இப்போதைக்கு மானாக்கு ரொம்ப பெரிய தட்டுப்பாடு இருக்கு. சோ இப்பவே நீ நோபல்ஸோட வழிமுறைகள், அவங்க கிட்ட எப்படி பேசுறது, நடந்துக்கிறது, இது எல்லாத்தையும் கத்துக்கிட்ட அப்படின்னா தான் உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மேட்ச கண்டுபிடிச்சு உன்னால அவங்க கூட வாழ முடியும். அப்படி இல்ல அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே இது ஒரு வாராவே நினைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைப்பாங்க. அதை நீ தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நோபல் சொசைட்டிக்குள்ள எப்படி வரது அப்படின்ற ப்ராசஸ் நீ கத்துக்கணும். பிகாஸ் உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு பிறக்க போற குழந்தைங்க சூப்பர் டூப்பர் மானாவோட இருப்பாங்க, அதுக்காக இங்க இருக்க நோபல்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவரு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா, பிரான் கிட்ட யாராச்சும் மியூசிக்கல் சொல்லி தர மாதிரியான ரிட்டைனர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும் போதுதான் பிரான் சொல்றாங்க, ரொசீனா அப்படின்றவங்க லேடி கிறிஸ்டியனுக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க ஃப்ரீயா தான் இருக்காங்க, அவங்கள இவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி தர சொல்லலாம்னு சொல்லும் போதுதான் இவருமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே, நீ உடனே போயிட்டு ரொசீனாவை ஹையர் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வாசிக்கிறதுன்ட்டு இவ கேட்கும் போதுதான் நம்மளோட ஹெட் பிரீஸ்ட் ஹார்ஸ்பீல எடுத்து அழகா வாசிக்கிறாரு. இது கேட்கும் போதே நம்மளோட மைண்ட்க்கு ரொம்பவே பிடிச்சிருது.
அண்ட் இவளும் தன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அவரு சொல்லித்தர டக்குன்ட்டு இவ புடிச்சுக்கிட்டு அத வாசிக்கவும் ஆரம்பிக்கிறா. இது ஹெட் பிரீஸ்டுக்கு ரொம்ப வித்தியாசமாவே இருக்குங்க. நெக்ஸ்ட் இவ ஹெட் பிரீஸ்ட் சொன்ன மாதிரியே ரொசீனாவை போயிட்டு மீட் பண்றா. அவங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க. எஸ்பெஷலி இவங்க ஹார்ஸ்பீல் தான் இவளுக்கு சொல்லி தர போறாங்க அப்படின்ற பட்சத்துல இதை கேட்ட உடனே இவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. வாவ், ஃபைனலி எனக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வாசிக்க போறேன்னு சொல்லிட்டு உடனே இவங்க மைனோட அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு உடனே மைனுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கான பேசிக்கான விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா இவ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க பக்கத்துல இருக்க மைனோட மத்த ரிட்டைனர்ஸை இவ வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இது மைனுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்மளோட மைன் ரொசீனா கிட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வாங்க, இது எடுத்துட்டு போயிட்டு வைங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரானை இவ ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மைனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. நீ எதுக்கு ஃப்ரானை ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம இங்க இருக்க கில் அண்ட் டீலியா அவங்கள கூட தண்ணி கொண்டு வர வைக்கிறது, இந்த பொருள் எடுத்துட்டு வா அந்த பொருள் எடுத்துட்டு வான்னு சொல்றதுன்ட்டு நீ ஆர்டர் பண்ற, இது ரொம்பவே தப்பு. நீயும் மத்தவங்கள மாதிரி என்னோட ரிட்டைனர்ஸ் தான். நீ இங்க எனக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி தரத்துக்கு மட்டும் நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணல. நீ எனக்கு டீச்சர் பிளஸ் இங்க மத்த ரிட்டைனர்ஸ் என்னென்ன ஜாப் பண்றாங்களோ அதே விஷயத்த நீயும் பண்ணணும். அதுக்காக தான் நான் உன்னை இங்க ரிட்டைனர் ஆக்கியிருக்கேன். சோ நீ இப்படி பண்றது தப்புன்னு இவ சொல்றா. ஆனா அங்க இருக்க ரொசீனாக்கு இது எதுவுமே புரியல. என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டர் இந்த மாதிரி தான் என்ன வேலை செய்ய வச்சாங்க, நீங்க எதுக்கு நான் வேலை செய்யலன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு இவ பேசிட்டு இருக்கும் போதுதான் டீலியா அங்க வந்து, இங்க பாரு என்னோட மாஸ்டரை நீ இப்படி பேசாத, நீ தான் இங்க இவ்ளோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கண்டிச்சிடுறா. அதுக்கப்புறமா நம்மளோட மைன் அண்ட் ஃப்ரான் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஃப்ரான் என்ன சொல்றாருன்னா, லேடி கிறிஸ்டினுக்கு ரொம்பவே ஆர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க கூட இருந்த ரிட்டைனர்ஸ் ஆன ரொசீனாக்கும் வில்மாக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ட்ரீட்மெண்டா அவங்க பண்ணாங்க. மத்த ரிட்டைனர்ஸ் மாதிரி எல்லா ஜாபும் இவங்க பண்ண மாட்டாங்க. மேபி அதனாலதான் இவங்க இந்த மாதிரி கேரக்டரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஹெட் பிரீஸ்ட மீட் பண்ண போறாங்க. அவர்கிட்ட இந்த விஷயமா கேட்கும் போது, உனக்கு இந்த ரிட்டைனர் பிடிக்கல அப்படின்னா நான் வேற ஒரு ரிட்டைனரை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். சோ உன்னோட ப்ராப்ளம் சால்வ் போதுதான் நம்மளோட மைண்ட் கஷ்டப்படுறா. பிகாஸ் இவ கேன்சல் பண்ணி அனுப்பணும்ன்ற மாதிரியான எண்ணத்துல இல்ல. சோ இவ உடனே ஹெட் பிரீஸ்ட் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறா. இங்க பாருங்க, எனக்கு இந்த ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க. என்னோட மத்த ரிட்டைனர்ஸ் கிட்ட நான் போய் பேசிட்டு ஒரு டிசிஷன் மேக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு அவ உடனே வில்மாவை போய் மீட் பண்றா. பட் வில்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் லேடி கிறிஸ்டினுக்கு கீழே ஒர்க் பண்ணும் போது எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அது நாங்க நார்மல்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா தான் இங்க இருக்க மத்த ரிட்டைனர்ஸ பார்க்கும் போது எங்களோட ஜாப் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா ரொசீனா அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த ஒரு ரீசனுக்காக அவளை துரத்திடாதுங்க, அவ நிஜமாவே நல்ல பொண்ணு அப்படின்ட்டு இவ சொல்லி விட்டுடுறா. நெக்ஸ்ட் இவங்க தன்னோட ஹெட் குவார்டர்ஸ்ல போய்கிட்டு கில், டீலியா, ஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ரொசீனாவை வச்சு இன்கொயர் பண்றாங்க. இங்க பாரு ரொசீனா, நீ எனக்கு டீச் பண்றது மட்டும் இல்லாம இவங்க செய்யற மாதிரி மத்த ஒர்க்கும் நீ செஞ்சா மட்டும்தான் என்னால உன்னை என்னோட ரிட்டைனரா இங்க வச்சுக்க முடியும். அப்படி இல்லனா உன்னை திருப்பி நான் ஆர்ஃபனேஜ்க்கு தான் அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு இவ கேட்கும் போது ரொசீனா என்ன பண்றானா, அவளோட ஆர்ஃபனேஜ் டேஸ் யோசிச்சு பாக்குறா. இவகிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இல்லாம ஒரு கட்டைய வச்சுக்கிட்டு தன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சோ அந்த லைஃப்கே நான் போகணும்னு நினைக்கல. எனக்கு என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வாசிக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் நீங்க சொல்றதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இவ ஒத்துக்கிறாங்க. பட் இவளுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. இந்த மாதிரி நான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றதுனால என்னோட ஃபிங்கர்ஸ்க்கு நான் நிறைய வேலை கொடுக்க கூடாது. வேற ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்னால உங்களுக்கு சொல்லி தர முடியாதுன்னு சொல்லும் போதுதான் நம்மளோட மைண்ட் என்ன சொல்றானா, நீங்க ஹவுஸ் ஹோல்டு வேலை எல்லாம் பண்ண தேவையில்லை. இங்க இருக்க ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் நீங்க என் கூட சேர்ந்து பண்ணாலே போதும். இங்க பாருங்க, கில் அண்ட் டீலியாக்கு எழுத படிக்கவே தெரியாது. ஆனா நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க நிஜமாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. சோ உங்களாலையும் அதை பண்ண முடியும்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரான் வந்துட்டு இவளுக்கு ஒரு நோட்டீஸையும் கொடுக்கறாங்க. அது என்னதுன்னா, இன்னும் 10 டேஸ்ல இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹெட் பிரீஸ்ட் கிட்ட இவ வாசிச்சு காமிக்கணும். ஆனா அதுக்கு சுத்தமா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ உடனே இந்த ஹார்ஸ்பீல யூஸ் பண்றதுக்கு கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி கடைசியா ஹெட் பிரீஸ்ட் ஆன ஃபெர்டினாண்ட் கிட்ட போயிட்டு இவ வாசிச்சு காமிக்கிறா. வாவ், சீரியஸ்லி ரொம்பவே கேட்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி ஃபெர்டினாண்டும் என்ன சொல்றாருன்னா, நீ சூப்பரா வாசிக்க ஆரம்பிச்ச,
ஆரம்பிச்சிட்ட, பட் இன்னும் பிராக்டிஸ் பண்ணினா நீ பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இவளுக்கும் ரொசீனாக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகுது. நெக்ஸ்ட் ரொசீனா இவகிட்ட தனியா இருக்கும்போது ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. வில்மா கிரே பிரீஸ்டஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு ப்ளூ பிரீஸ்டஸ் ஆளு வந்துட்டு இவகிட்ட தகாத முறையில தப்பா நடந்துகிட்டாங்க. சோ இவளோட பெண்மைய இவ இழந்துட்டான். அந்த நொடியில இருந்து இவ ஆம்பளைங்களை பார்த்தாலே பயந்து போயிட்டு ஒதுங்கி நின்னுடுவா. அதனாலதான் மேபி அவ உங்களோட ஆஃபரை கூட ஏத்துக்காம விட்டுருப்பான்னு சொன்ன உடனே நம்மளோட மைண்டுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. ஓ மை காட், இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லையா அவ இருந்திருக்கான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை காய்ஸ்.